வாரிசுகள்லாம் எங்க இருக்காங்கம்மா? என் பையன் பொண்ணு எல்லாரும் சென்னையில தான் இருக்காங்க. ஓ! எல்லாம் ஒர்க் பண்றது எல்லாமே எல்லாரும். பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஊரு. அது நான் சொல்லியே ஆகணும். இங்க வந்து வேலைக்கு போற இதெல்லாம் வாய்ப்புகள் கம்மி. அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஐடி இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா இருந்தது. பட் இப்போ உள்ள காலகட்டங்கள்ல we have to compete with others அப்படிங்கிறப்போ நம்ம வாய்ப்புகளை தேடி வெளி உலகத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஓகே. பட் நாங்கெல்லாம் படிச்சது பண்ணது எல்லாமே இந்த ஊர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேங்கிறது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். அதுலதான் படிச்சு இன்னைக்கு என்னோட லாங்குவேஜ் ஐ கேன் கான்ஃபிடென்ட். ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் ஆன் மை லாங்குவேஜ். அம்மாவும் வந்து சும்மா இல்லைங்க, குஜராத்ல வந்து டீச்சரா வேலை பார்த்திருக்காங்க. ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்திருக்கீங்க டீச்சரா இருந்ததுக்கு அப்புறம். ஐயா வந்து பேங்க் மேனேஜரா பல டிரான்ஸ்ஃபர்ல பல ஸ்டேட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அவங்க சொந்த மாளிகையிலயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. பட் உங்க பிள்ளைங்களுக்கு தோணும் இல்லமா, எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்துட்டு இப்ப சென்னையில எல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் வீடுனா ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் மேபி இன் ஃபியூச்சர் அவங்களும் வந்து பாத்துக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும்னு தோணுதுமா. என்னன்னா, நம்மளுடைய அரசாங்கம் மொத்த ஐடி கம்பெனியும் சென்னையில மட்டுமே வைக்கும்போது, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர்னா அந்த சிட்டில தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடினா 1.5 கோடிக்கும் மேல சென்னையில மட்டுமே இருக்காங்க. அங்க எப்படி இருக்கும்? ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? காத்து, சுத்தமான காத்து எப்படி இருக்கும்? அப்படி பொல்யூட் ஆகுது. எல்லாரும் கார் வச்சிருக்காங்க அப்படின்னா டிராபிக் வேற. பட் இங்க பாருங்க, இந்த ஊரே வெறிச்சோடிதான் இருக்கு. இவ்வளவு பெரிய வீடு, பட் இங்க வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சென்னையில போய் பாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற பல இடங்கள்லயும் சும்மா இருக்கிற இடங்கள் ஐடி கம்பெனி வந்தா மக்கள் பரவலா வசிக்கலாம்ல. நிறைய வந்து நான் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய வருத்தங்கள் நிறைய இருக்கு. பட் இதுல அரசாங்கம் தான் பெரிய முயற்சி எடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் இல்ல. ஏன் சென்னைக்கு வர ஐடி கம்பெனி சிவகங்கைக்கு வர முடியாதா? இந்த காரைக்குடிக்கு வர முடியாதா? வந்தா இந்த வீடுகள் எல்லாம் அந்த ஜெனரேஷன், அந்த தலைமுறை வந்து குழந்தைகள் பயன்படுத்திக்கிறதுக்கும், மேலும் இவங்கள மாதிரி இருக்கிறவங்க அந்த கலாச்சாரத்தை அழியாம பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம வளர்க்க முடியும் அடுத்த தலைமுறைக்கு. மிஸ்ஸிங் தான் இல்லமா, கொஞ்சம் அது வருத்தமா கூட தான் இருக்கு.